உலக தமிழ் மக்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் எப்படி நம்ம சன்ஸ்கிரீன் லோஷன் செய்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். இந்த சன்ஸ்கிரீன் லோஷனில் வந்து நம்ம கொக்கோ பட்டரோ இல்லை ஷியா பட்டரோ எதுவுமே ஆட் பண்ணாமல் செஞ்சுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு இந்த சன்ஸ்கிரீன் லோஷன். சன்ஸ்கிரீன் லோஷன் செய்கிறதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒரு 2 டீஸ்பூன் வந்து ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி ஸ்டோர் பாட் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் இருக்க ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜெல் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அது வந்து ஒரு 1 வீக் தான் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இது வந்து நம்ம ஒரு 4 வீக்ஸ் கிட்ட வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம கேரட் ஆயில் ஆட் பண்ணிடலாம். கேரட் ஆயில் வீடியோ வந்து நான் அந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணிடலாம். செசமே ஆயில் ஆட் பண்ணிடலாம். செசமே ஆயிலில் வந்து SPF 4 இருக்குது. இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இல்லை நம்ம கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணிடலாம். கேஸ்டர் ஆயிலில் SPF 5.687 இருக்குது. கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிடலாம். கோகோனட் ஆயிலில் வந்து SPF 2லேருந்து 8 வரைக்கும் இருக்குது. கோகோனட் ஆயிலில் வந்து அதோட குவாலிட்டியை பொறுத்து இருக்குது SPF. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே பீட் பண்ணிடலாம். கைவிடாமல் நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க. அப்படி தான் நமக்கு நல்லா க்ரீமியாகவே கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ வந்து ரொம்பவே க்ரீமியாக கிடைக்கும். இந்த சன்ஸ்க்ரீன் வந்து நம்ம வெளில போகிறப்ப தான் அப்ளை பண்ணோன்னு இல்லை, நம்ம மேக்கப்புக்கு முன்னாடி ஃபேஸில் அப்ளை பண்ணோன்னா ஃபேஸ் வந்து நல்லா க்ளோ கிடைக்கும், எக்ஸ்ட்ரா க்ளோ கிடைக்கும். அதே மாதிரி நம்ம மேக்கப் வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இது நல்லாவே நம்ம பீட் பண்ணிடலாம். இது நல்லாவே பீட் பண்ணுறப்போ நம்ம கடையில் வாங்குகிற அந்த சன்ஸ்க்ரீன் மாதிரியே இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் நம்ம இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 15 மினிட்ஸ்க்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துடலாம். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம கையில் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். இந்த எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இந்த சன்ஸ்க்ரீனில் வந்து zinc oxide ஆட் பண்ணுவாங்க. அது எல்லாமே நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. பாய்.